வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அடுத்த ஒளிப்புத்தக வரிசையில் உன்னை கைவிட மாட்டேன் நாவல் இன்று முதல் உங்கள் உள்ளங்களை செவிவழி மயக்க தயாராகிவிட்டது. கதை கரு என் பாணியில் ஒரு இலகுவான காதல் கதை. அவரவருக்கு என்று இவ்வுலகில் தனி ஒரு நியாயம் இருக்கிறதல்லவா? அதைத்தான் தன்னவளின் தவறென்று பெரிதாக ஒன்றுமில்லை, அவளுடைய சூழ்நிலை மட்டும்தான் அவளை திமிர் கொண்டவளாக மோசமானவளாக சித்தரிக்க காரணம் என்று அவளுக்காக குரல் கொடுக்கிறான் ஆடவன். உன்னை காப்பேன் உயிராக நாவலின் சஞ்சய் கதாபாத்திரம் இங்கே நாயகனாக களமிறங்குகிறான். அவனுடன் இணைந்து உங்களுடன் பயணிக்க அக்கதை மாந்தர்கள் மீண்டும் வருகிறார்கள். தொடர் நல்ல ஆதரவை நல்கும் என் அன்பிற்கினிய வாசக நட்புகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்றும் அன்புடன் தீபா பாபு. உன்னை கைவிட மாட்டேன். அத்தியாயம் 1. பிரம்ம முராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத்த பிரணமாமி சதாசிவலிங்கம். அன்று சிவராத்திரி என்பதால் பூஜை அறையில் இருந்து லிங்காஷ்டகம் பாடல் காற்றலையில் வந்து செவியில் மோத, மா என்று அழைத்தபடி வந்து உணவு மேஜையில் அமர்ந்தான் சஞ்சய். குட் மார்னிங் டா, சாரதா கிச்சன்ல இருக்கா என்றார் வாசுதேவன். ஓ அப்பா, கோயிலுக்கு கிளம்பியாச்சா? நீங்க போகல என்று தன் தாய் மாமனிடம் கேள்வி எழுப்பியபடி மீண்டும் சமையலறையை நோக்கி உரக்க குரல் கொடுத்தான் நாயகன். 2 நிமிஷம்டா, வந்துடுறேன். சாரதா பதில் தர என் அழுத்தபடி தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் பையன். ஏண்டா சீக்கிரம் கிளம்பணுமா? ஆமாமாமா, அம்மா கிட்ட நைட்டே சொன்னேன், அப்பவும் லேட் பண்றாங்க பாருங்க என்றான் அதிருப்தியுடன். சரி சரி, உடனே டென்ஷன் ஆகாத, இத வந்துட்டா பாரு. அவன் தாயை முறைக்க, என்னடா பார்வ, எடுத்து வச்சு சாப்பிடு, நான் போய் மாமாவுக்கு எடுத்துட்டு வரேன் என்று நகர முயன்றார் சாரதா. நீ முதல்ல இவனுக்கு பரிமாறிட்டே போ சாரதா. வாசு மருமகனுக்கு பரிந்துரைக்க, அது எதுக்கு, இவன் தான் வெட்டி பந்தாவும் ரோஷமும் பாக்குறவனாச்சே. எங்க போற என்ன ஏதுன்னு நம்ம கிட்ட ஒரு விவரமும் சொல்லாம வீட்டை விட்டு போய் தனியா 3 மாசம் இருந்துட்டு வந்தவனுக்கு அப்பெல்லாம் வேளா வேலைக்கு நானா உட்கார வச்சு பரிமாறி ஊட்டி விட்டேன் என்று பொறுமலோடு நொடித்துக் கொண்டார் பெற்றவர். சஞ்சயோ அவரை கண்டுகொள்ளாமல் தன் போக்கில் உணவை தட்டில் எடுத்து வைத்து சாப்பிட, உன் அம்மா உன்னதாண்டா சொல்றா என்றார் வாசு. தெரியுது, உள்ளதுதானே சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க என்ற அசட்டையாக தோள்களை குலுக்கிக் கொண்டான். அவன் தலையில் ஒரு குட்டு வைத்து, எந்த நேரத்துல உன்னை பெத்தனோ, நம்ம குடும்பத்துல யாருக்கும் இல்லாத திமிரெல்லாம் ஒட்டு மொத்தமா உனக்கு வந்து சேர்ந்திருக்கு என புகைந்தபடி அவனுக்கு முன்னே தண்ணீரை எடுத்து வைத்தார் சாரதா. அவன் பதிலேதும் தராமல் மௌன புன்னகையுடன் உணவை தொடர, நீங்களும் சாப்பிடுங்க அண்ணா, இன்னைக்கு ஆடிட்டிங் வேற இருக்குன்னு சொன்னீங்களே என அடுத்த சகோதரனை கவனித்தார் அவர். ஏமாமா, நானும் ஒரு மாசமா விஆர்எஸ் வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க. இன்னும் 4 வருஷம் தாண்டா ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கு, அது வரைக்கும் போயிட்டு வரேனே, சும்மா வீட்டுல உட்காந்து என்ன செய்ய போறேன். தனியார் வங்கி ஒன்றில் மேலாளராக பணிபுரிகிறார் வாசுதேவன். உங்களை யார் வீட்டுல இருக்க விட்டா? நம்ம கம்பெனிக்கு ரிலாக்ஸா வந்து அக்கவுண்ட்ஸ் பாருங்க. பாக்கலாம் பாக்கலாம். தன் இளம் வயதில் சஞ்சயின் தந்தை சிதம்பரம் தொடங்கி சிறு அளவில் நடத்தி வரும் ஆடை உற்பத்தி தொழிற்சாலையை அடுத்த கட்டமாக ஏற்றுமதி அளவிற்கு முன்னேற்றி செல்லும் பாதையில் கடந்த 2 மாதங்களாகத்தான் தீவிரமாக இறங்கி இருக்கிறான் அவரின் மைந்தன். அதற்கு முன்பாக அவன் மேற்படிப்பு முடிந்த காலத்திலிருந்தே தன் தொழிலை நிர்வகிக்கவும் விரிவாக்கம் செய்யவும் மகனை விடாது அழைத்துக் கொண்டுதான் இருந்தார் சிதம்பரம். ஆனால் அவனும், அதிலெல்லாம் எனக்கு சுத்தமாக ஆர்வமும் இல்லை, அந்த தொழிலில் பெரியதாக கௌரவமும் இல்லை என்று ரொம்பவும் தனது எதிர்ப்பை தெரிவித்து ஒதுங்கிக் கொண்டான். அத்தோடு நின்று விடாமல் தனக்கு மிகவும் பிடித்த தொழிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை நண்பர்களுடன் இணைந்து சிறு அளவில் தொடங்கி தனியாக நடத்திக் கொள்கிறேன் என கூறி 2 முறை பெரிய தொகையை அவரிடம் வாங்கி மொத்தமாக நஷ்டமாக்கிவிட்டான். முதல் தோல்வியின் ஏமாற்றத்தில் துவண்டு போனவன்
நண்பனின் தூண்டுதலால் வேறு ஒரு தொழிலை தொடங்குகிறேன் என மீண்டும் பெற்றவரிடம் பணம் வாங்க முயலும் பொழுதுதான் அவர் சுதாரித்து பிடிவாதமாக தர மறுத்துவிட்டார். மகனுக்கு இருக்கும் தொழில் ஆர்வம் அவனுடன் இருப்பவர்களுக்கு சரிவர இல்லாமல் தான் தான்றோடித்தனமாக பொறுப்பின்றி நடந்து அவனையும் கெடுக்கிறார்கள் என புரிந்து நல்வழிப்படுத்த முயன்றார். சஞ்சயின் துள்ளுகின்ற இளம் ரத்தமும் நண்பர்களுக்கு முன்னே கைகளில் பணமின்றி தான் நிற்பதா என்கிற வரட்டு கௌரவமும் வெட்டி ரோஷமும் தந்தையின் நியாயமான பக்கத்தை உணர்ந்து கொள்ள விடாமல் அவரிடம் அவனை கோபமாக சண்டையிட வைத்து வீட்டை விட்டே வெளியேறச் செய்தது. பெங்களூர் மாநகரம் சென்றவனுக்கு பெற்றவரின் ஆதரவின்றி நேரடியாக வாழ்க்கையில் அடிபடவும் தான் அவரின் அருமையும் அறிவுரையும் நன்றாக புரிந்தது. அது மட்டுமல்லாது ஆடை உற்பத்தி துறையில் பல நிறுவனங்கள் உலகளாவிய அளவில் அங்கு வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பதைக் கண்டு வியந்தான் அவன். அநேக பணம் படைத்த வீட்டு வாரிசுகளின் வரிசையில் தானும் இணைந்து பொறுப்பின்றி வாழ்வை சுகபோகமாக அனுபவித்து தங்கள் தொழிலையே துச்சமாக நினைத்து விட்டேனே என்று வெட்கி போனான். தந்தை அத்தனை தூரம் எடுத்து சொல்லியும் அவரது சொல்லை அலட்சியப்படுத்தி எத்தனை பெரிய தவறை இழைத்து விட்டேன் நான் என்று வருந்தியவன் தங்கள் நிறுவனத்தை சிறப்பாக முன்னேற்ற தேவையான அடிப்படை தொழில் யுக்திகள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள என்றே புகழ்பெற்ற நிறுவனம் ஒன்றில் தற்காலிகமாக வேலையில் சேர்ந்தான். தங்களுக்கு தேவையான வியாபார நுணுக்கங்களை எல்லாம் நன்றாக கற்றறிந்து தேர்ந்து இருந்த வேளையில்தான் இவன் தலையில் இடியாக மாமன் மகளின் திருமண செய்தி வந்து விழுந்தது. அதுவும் எப்படி? வீட்டினருடன் முற்றிலுமாக தொடர்பில் இல்லாது பிரிந்திருக்கும் இவனுடன் அவளுக்கு திருமணம் என ஊரெல்லாம் இவனை பெற்றவர்கள் பத்திரிகை வைத்து அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த விவரம் கூட நண்பன் ஒருவனிடமிருந்து வந்த மின்னஞ்சல் மூலமாகத்தான் இவனால் தெரிந்து கொள்ள முடிந்தது. வெள்ளி அன்று அவனுக்கு முக்கியமான அலுவலக சந்திப்பு ஒன்று இருப்பதால் திருமணத்திற்கு வர முடியவில்லை என்றும் ஞாயிறு வீட்டிற்கு வருகிறேன் என்றும் தகவல் கொடுத்திருந்தவனை யாருடா அவன் பைத்தியம் போல ஒலரிட்டு இருக்கான் என்று முதலில் அதை அலட்சியம் செய்துவிட்டான் சஞ்சய். 4 நாட்களாக இருந்த வேலைப்பளுவின் காரணமாக முகநூல் பக்கம் செல்லாது இருந்தவன் ஓய்வு நேரத்தில் அதை திறந்தால் மாற்றி மாற்றி திருமண வாழ்த்துக்கள் வந்து குவிந்திருந்தது. என்னடா இது என்று பதறி போனவன் நெருங்கிய நண்பன் முகேஷை தொடர்பு கொண்டு விசாரித்ததும் தான் தன்னை போன்றே ஒத்த உருவமுடைய ஒருவன் தன்னிடத்தில் இருப்பது இவனுக்கு தெரிய வந்தது. அதோடு அவனுக்கும் தன் மாமன் மகளுக்கும் தான் தற்பொழுது அங்கே திருமண ஏற்பாடுகள் நடந்திருப்பதும் அவன் தன் பெயரிலேயே அனைவரின் முன்னிலும் உளவிக் கொண்டிருக்கிறான் என்பது தெரிந்ததும் பெற்றோரின் மீது இவனுக்கு கடும் சினம் உண்டானது. அவர்களிடம் கோபித்துக் கொண்டு வந்துவிட்டால் ஒரு 3 மாதம் அவர்களை தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை அவர்கள் செய்வார்களா என்று ரோஷமாக கிளம்பி சண்டைக்கு சென்றான். தாய்மாமன் வாசுதேவனின் ஒற்றை மகள் பிரணவிகா சரியான சூட்டிகையும் துருதுருப்பும் நிறைந்த அழகு குறும்பு பெண். அவளுக்கு 4 வயது இருக்கும் பொழுது சிறுநீரக கோளாறால் அத்தை இறந்துவிட அதுவரை வாழ்ந்த ஊரை காலி செய்துவிட்டு இவர்கள் வீட்டிற்கு அருகிலேயே குடி வந்து விட்டார் மாமா. அன்றிலிருந்து இன்று வரை இவனுடைய அம்மாதான் அத்தை என்கிற உறவை தாண்டி அவளை தாயாக தாங்குவது. அதிலும் இவனை விட அவளுக்குத்தான் இவன் அம்மா அப்பாவிடம் செல்லம் மிகவும் அதிகம். இவனும் மாமாவும் தான் அவளை அப்பொழுது அடக்கி கண்டித்து வைப்பது. கல்லூரி இறுதி வருடத்தில் இருக்கும் பொழுது தோழி ஒருவளின் வாழ்வில் நடந்ததை பார்த்து பயந்து போய் வெளியால் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நீயே என் கழுத்துல தாலி கட்டிடு, நான் காலத்துக்கும் நம்ம வீட்டிலேயே நிம்மதியா இருந்துடுறேன் என்று பிடிவாதமாக அழுது கரைந்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினாள் பிரணவி. இருவருமே ஒரே வீட்டில் ஒன்றாக வளர்ந்திருந்ததால் முறைப்பையன் பெண் என்பதையெல்லாம் தாண்டி அநேக சகோதர சகோதரிக்கு இடையே இருக்கும் செல்ல சண்டை பாசம் என்றுதான் அதுவரை அவர்கள் இருந்து வந்தார்கள். அதிலும் குழந்தைத்தனமும் அடாவடியும் கலந்த அவளுக்கும் முரட்டுத்தனமும் முன்கோபமும் கொண்ட இவனுக்கும் உள்ளூர இருக்கும் அன்பை தாண்டி பல நேரங்களில் முட்டிக்கொள்ளதான் செய்யும். மகளின் குணம் அறிந்து இவனுக்கு ஆதரவாக வாசு மட்டும்தான் சிங்கிள் ஆர்மியாக நிற்பார். சிதம்பரமும் சாரதாவும் தங்கள் மருமகளை தான் எப்பொழுதும் ஆதரிப்பர். அந்த துணிச்சலில் இவள் துள்ளாட்டம் போடுபவள் திருமணத்தையும் அவ்வாறே முடித்துக் கொள்ள தீவிரமாக பிடிவாதம் செய்யும் பொழுதுதான் இது ஒத்து வருமா என பெரியவர்கள் தயங்கினர்.
தங்கள் வாரிசுகள் இருவருக்குமே மற்றவர் மீது அதுபோன்ற ஆர்வமெல்லாம் இல்லை என்பதுதான் அவர்களுக்கு நன்றாக தெரியுமே. தற்பொழுதைய சூழ்நிலையில் அரண்டிருக்கும் பெண் தன் அத்தானும் அத்தை குடும்பமும் மட்டும்தான் தன்னை பாசமாக தாங்குவார்கள். வெளியிடத்தில் மனமுடித்து சென்றால் ஏதாவது மோசமான சூழலில் சிக்கிக்கொள்வோம் என்றே கலவரம் கொள்கிறாள் என புரிந்து அவளை அமைதிப்படுத்த என்றே படிப்பு முடியட்டும் பேசிக் கொள்ளலாம் என தற்காலிகமாக அப்பேச்சை ஒத்தி போட்டனர். அதற்குள்ளாகத்தான் இவனும் தன் தந்தையிடம் கோபித்து வீட்டை விட்டு வெளியேறியிருந்தான். இடைப்பட்ட நாட்களில் என்ன நேர்ந்து தன்னை போன்ற ஒருவனை தன்னிடத்தில் கொண்டு வந்து இருப்பார்கள் என பொங்கி எழுந்து சென்றவனுக்கு தன் நினைவை இழந்து தான் யார் என்றே அடையாளம் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தவனை பிரணவிதான் கண்டறிந்து வீட்டை விட்டு போன அத்தானுக்கு ஏதோ விபத்தில் நினைவு தப்பிவிட்டது என கூறி அழைத்து வந்திருக்கிறாள் என்பது சில பல சச்சரவுகள் நிகழ்ந்த பின்னே தெரிய வந்தது. நாயகனின் அத்தனை கோபமும் அடுத்து தன் மாமன் மகளின் மீது திரும்பியது. என்னதான் முரட்டு குணம் கொண்டவனாக இருந்தாலும் குடும்பத்தினர் மீது பெரும் பாசம் வைத்திருப்பவனுக்கு இவ்விஷயம் தன் கவனத்திற்கு வராமல் அவனோடு அவளுக்கு திருமணம் நடந்திருந்தால் தங்கள் வீட்டு பெண்ணின் வாழ்வு எத்தனை பெரிய இன்னலில் சிக்கி இருக்கும். அப்படி என்ன, நிஜம் எது நிழல் எது என தெரியாமல் அவசரப்பட்டு காதலில் விழுந்து திருமணம் வரை துணிவது என்று போட்டு அவளை காய்ச்சி எடுத்து விட்டார். அவளும் அதற்கு சிறிதும் செவி சாய்க்காமல் அழுது கரைந்து பெரியவர்களின் ஆதரவோடு அவனின் உண்மை நிலையை விளக்கி உனக்குத்தான் ஒன்றும் தெரியாது என அவனுக்காக இவனிடம் சண்டையிட்டு பேசாமல் இருந்து இவன் மனதை கரைத்தார். என் நேரமும் சோகம் சுமந்து தன் துருதுருப்பை எழுந்து நிற்கும் மாமன் மகளுக்காக இறுதியாக இவன்தான் இறங்கி வந்து அவனை பற்றி அனைத்தையும் ஆதி முதல் அந்தம் வரை கண்டறிந்து அவர்களை திருமண பந்தத்தில் இணைத்து வைத்தான். என்னடா நேரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு கைய கூட கழுவாம ஏதோ யோசனையில இருக்க என்று மருமகனை முழுக்கினார் வாசு. திடுக்கிட்டு திரும்பியவனின் முகத்தில் மெல்ல இளநகை பூத்தது. எல்லாம் நம்ம வீட்டு வாழை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போ அவளுக்கு வளகா போட்டு இங்க அழைச்சிட்டு வருது? அவ பேச்செல்லாம் கேட்டு 9வது மாசம் தள்ளி போட நினைக்காதீங்க. மாசம் கூட கூட அந்த குளிர் பிரதேசத்துல அவளுக்கு சிரமமா இருக்கும். சும்மா புருஷனை தனியா விட்டுட்டு வரக்கூடாதுன்னு ஓவரா சீன் போடுவா. அதுக்கு அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கவனும் மறுபேச்சு இல்லாம நல்லா பூம்பூ மாடு கணக்கா மண்டை ஆட்டுவான். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்க அவகிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. நான் பிரவீன் கிட்ட பேசிக்கிறேன். அவெல்லாம் நம்மள புரிஞ்சு நம்ம பேச்ச கேட்டுதான் நடக்க பாப்பான். இந்த அடங்காத பிசாசுதான் அவனை மூல செலவு செஞ்சு கைக்குள்ள போட்டுப்பா என்றவனின் தலையில் நறுக்கென்று ஒரு குட்டு விழுந்தது. வா என தன்னிடம் பல்லை கடிப்பவனை கோபமாக பார்த்து, எதுக்குடா பிள்ளைய பிசாசுன்னு சொல்ற என்று முறைத்தார். தப்புதான், சரியான குட்டிச்சந்தாவ என அலட்சியமாக கூறியவன், சரி உன் மருமக கிட்ட தெளிவா பேசிட்டியா என்றான் கூர் பார்வையோடு. அது இல்லடா சஞ்சய், எப்படியும் புள்ள பிறந்து 5-6 மாசம் வர அவளை நம்ம இங்கேதான் வச்சுப்போம். அவ்வளவு நாள்னா பிரவீனும் பாவம், அவ இல்லாம ஒத்தையில ரொம்ப ஏங்கி போயிடுவாள்ல, அதுக்காக தாண்டா பிள்ளை யோசிக்கிறா. அண்ணன் மகளுக்காக மென்று விழுங்கும் தாயை கண்டு அவன் தலையில் அடித்துக் கொள்ள, என்ன சாரதானி, சஞ்சய் அவன் நல்லதுக்கு தானே சொல்றான். இந்த மாதிரி நரமாசமா குழந்தைய வயிற்றுல சுமக்கிற நேரத்துல சிம்லா கிளைமேட் சரியா பழக்கம் இல்லாத அவளுக்கு நைட்ல மூச்சு திணறல உண்டாக்கிட்டா என்ன பண்றது தானே அவன் கவலைப்படுறான். அதை புரிஞ்சுக்காம ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்று தங்கையை கடிந்து கொண்டார் வாசு. விடுங்க மாமா, இதெல்லாம் சரிப்படாது. நீங்க நல்ல நாள் பாருங்க, நாம 2 பேரும் போய் அவளை அழைச்சிட்டு வரலாம். நமக்கு தான் அவ அடங்குவா என்று எழுந்து கொண்டான். இல்லடா நானும் வரேன் என்றார் சாரதா வேகமாக. அவளுக்கு அங்கே சொம்பு தூக்கி இன்னமும் பிடிவாதத்தை தூண்டிவிட மாட்டேன்னா வாமா, இல்லன்னா நீ இங்கே இருந்துக்கோ என்றான் சஞ்சய் அழுத்தமாக. இல்ல இல்ல, நீ சொல்ற மாதிரி தாய் செய் நலம்தான் இப்ப எனக்கு ரொம்ப முக்கியம். அதுல ரிஸ்க் எடுக்க முடியாது. அவளை கண்டிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். ஓகே, ஆனா அவகிட்ட இப்பவே நாம வர போறத சொல்லிடாத. அப்புறம் பிரவீனையும் அந்த பாட்டியையும் போட்டு படுத்தி எடுத்துருவா. நேர்ல போய் பேசிக்கலாம். சரிடா சரிடா, நான் கவனமா இருந்துக்கிறேன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.